அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. அப்பா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே. என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். Beloved in Christ, I greet you all in the sweet name of Jesus Christ. இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். I'm glad to meet you all through the program ஆறுதலின் நேரம். உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற மக்களுக்கு நான் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவிக்கிறேன். I proclaim peace and blessing to all the people of God who are watching this sermon. இன்றைய செய்தியுடைய தலைப்பு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டயர்ட்னஸ், பொறுப்புகளும் சோர்வுகளும். Today's sermon's topic, responsibilities and tiredness. என்ன பொறுப்பும் சோர்வும் என்ன பிரதர் டைட்டில் அப்படி யோசிக்கிறீங்களா? Are you thinking, what is this title? Responsibilities and tiredness? அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். Yes, we are going to meditate on the same. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, When we read 1 Kings chapter 17 verses 1, எலியா என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்கிறோம். there we can see Elijah, a man of God. இந்த எலியாவுடைய அழைப்பென்ன? கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. What was the calling of Elijah? He was called to prove that Lord God is God. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்களை சொல்ல வைக்க வேண்டிய பொறுப்பு எலியாவுக்கு இருக்கிறது. So he has the responsibility wherein he must make the people of God proclaim that the Lord, he is the God, the Lord, he is the God. பிரியமானவர்களே, எப்படி எலியாவுக்கு தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்தாரோ அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். Beloved, just as God gave a responsibility to Elijah, he has given a responsibility to all of you watching this sermon. உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆவிக்குரிய பொறுப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். You and me, we both do possess a spiritual responsibility. ஆனால் இந்த பொறுப்புகளில் நாம் கடந்து வரும் பொழுது சில நேரங்களிலே சோர்ந்து போய்விடுகிறோம். But when we come across these responsibilities, accomplishing these responsibilities, we become tired. ஏன் சோர்ந்து போகிறோம்? சில வேளைகளிலே நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும் பொழுது, கர்த்தருக்கு வைராக்கியமாய் ஊழியம் செய்யும் பொழுது, பல வகையான போராட்டங்கள் வரும் பொழுது சோர்ந்து போவது என்பது இயற்கை, நேச்சுரல். Why are we tired? Because it is very natural that we continuously work for God, and on the way we can truly become tired. நீங்கள் 1 ராஜாக்கள் 17:1 பார்க்கும் பொழுது, எலியா ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாய் போய் நின்று, உன் தேசத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஒரு அறிக்கை பண்ணுகிறான். There, if you read in 1 Kings chapter 7 verse 1, here Elijah goes and stands before Ahab and he says, as the Lord God of Israel liveth, before whom I stand, there shall not be dew nor rain these years. எலியா ஒரு காரியத்தை சொல்லும் முன்பு ஜீவனுள்ள தேவனை தனக்கு முன்பதாக அவர் நிற்க வைத்துக் கொள்வார். So Elijah, whenever he wants to say something, he would make the Lord to be there in midst. சங்கீதம் 23:1 தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று கர்த்தரை தனக்கு முன்னிறுத்திக் கொள்ளுகிறான். When we read in Psalm 23 verse 1, there it is written, the Lord is my shepherd. So you can understand David is also making or putting Lord first. நீங்கள் யாரை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னிறுத்தி இருக்கிறீர்கள்? Who have you set ahead of you in your spiritual life? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே, ஊழியத்திலே வெற்றி உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கும். If it be Lord Jesus Christ, then in your spiritual life, in your church life, in the place where you have put Lord Jesus Christ ahead, you will have consecutive victories. வேதம் சொல்கிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான் என்று. Bible says, if the righteous falls 7 times, even though he will stand. நீங்கள் கர்த்தருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்வீர்களானால், சத்திய வசனத்துக்கு நீங்கள் சத்தியமாய் பேசி அதற்காக உறுதியாய் நிற்பீர்களானால்,
நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட மாட்டீங்க. If you are going to stand firm for the truth, for the word of God, then you will never be put to shame. ஏன்னா இங்கே எலியா தேவனுக்காக வைராகியமாய் நின்று ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்ச் பண்றார், பனியும் மழையும் வராது என்று. See, here Elijah was having zeal towards God. That is why he is standing there firm before King Ahab and he is saying, there shall not be dew nor rain. கர்த்தருக்காக வைராகியமாய் நின்ற எலியாவுக்கு தேவன் கொடுத்த பதில் என்ன? நீ கேரி தாற்றினிலே போய் ஒளிந்து கொண்டிரு. You know what is the response that God gave to Elijah? He said, you go to the brook of Cherith and hide yourself. ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை தேவனுக்காக வைராகியமாய் நின்ற எலியாவுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். Now God is giving a situation, God is creating a circumstances where that Elijah who had zeal for God, he has to hide himself in the brook of Cherith. அதற்கு அடுத்து எலியாவுக்கு கிடைத்த அனுபவம் என்ன? ஒரு சாரிபாத்துக்கு போய் ஒரு விதவை வீட்டிலே தங்கிரு என்று தேவனுடைய உத்தரவு வருகிறது. After this, Lord put him into such a circumstance where Elijah has to go to Sarephath and he has to stay there in a widow's house. தேவனுக்காக வைராகியமாய் நின்றவனுக்கு ஒளிந்து கொள்ளுகிற அனுபவம், ஒரு விதவை வீட்டிலே போய் தங்கி இருக்கிற அனுபவம். The one who stood firm for God, he has to hide himself in the brook, and then he has to go to Zarephath, where he has to stay in a place or in the house of a widow. அந்த விதவைக்கு ஒரு மகன் இருக்கிறான். அவன் மரிக்கக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு வந்து அவன் மரித்தே போய்விட்டான். Son of this widow, he was put to a circumstance where he was going to die. 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த விதவை எலியாவை பார்த்து கேட்கிறான், தேவனுடைய மனுஷனே, உனக்கும் எனக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுவோம், என் குமாரனை சாக பண்ணுவோமா? இங்கே வந்தேன்னு கேட்கிறான். If you read that in 1 Kings chapter 17 verses 18, it says very clearly, and she said unto Elijah, what have I to do with thee, O thou man of God? Art thou come unto me to call my sins to remembrance and to slay my son? 1 ராஜாக்கள் 17:20 பார்க்கும் பொழுது, there if you see in 1 Kings chapter 17 verses 20, எலியா கேட்கிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தேரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். Here Elijah is crying to the Lord and he is saying, oh Lord my God, hast thou also brought evil upon the widow with whom I sojourn by slaying her son? சில நேரங்களில் நீங்கள் ஊழியக்காரர்களை தாங்கும் பொழுது, ஊழியங்களுக்காக உதவி செய்யும் பொழுது இப்படிப்பட்ட பாடுகளும் சோர்வுகளும் உங்களுக்கு வரலாம். You might be there in ministry and you might be ministering God. You will also face such kind of trials and tribulations. ஆனால் கர்த்தருக்காக செய்து எதுவும் வீணா போறதில்லை. எலியாவின் சத்தத்தை தேவன் கேட்டு அந்த பிள்ளைக்கு மீண்டும் உயிர் கொடுத்தார். But remember, whatever ministry you minister for God, nothing is going to go vain. As the Lord heard unto the voice of Elijah and the Lord delivered that widow's son. இப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அந்த 1 ராஜாக்கள் 17:24 இப்போதான் நீங்கள் தேவனுடைய மனுஷன், இப்போதான் வாயில் வர்றதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறா. எப்போ அற்புதம் நடந்தால் தேவனுடைய மனுஷன், நடக்கலைன்னா தேவனுடைய மனுஷன் இல்லையா? இன்றைக்கி அப்படி தான் உலகம் போய் கொண்டிருக்கிறது. See here, if you read in 1 Kings chapter 17 verses 24, there after she has seen her son has rose up, after that she is agreeing to saying that Elijah, I know that thou art the man of God and that the word of the Lord is in thy mouth and it is truth. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றார், நீ போய் ஆகாப் ராஜா உன்னை காட்டு, நான் மழை பெய்ய பண்ண போகிறேன் என்கிறார். Now here in 1 Kings chapter 18 verse 1, if you read it, there it is written, and it came to pass after many days that the word of the Lord came unto Elijah in the 3rd year, saying, go, show thyself unto Ahab, and I will send rain upon the earth. எலியா ஆகாப் ராஜாவை பார்த்த உடனே அவன் கேட்கிறான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா? நீ தாண்டாப்பா எல்லாரையும் கலங்க பண்ணுகிறவனே என்று சொல்லி இந்த ராஜா கூப்பிடுகிறான். Now in 1 Kings chapter 18 verses 17, it says very clearly, and it came to pass when Ahab saw Elijah that Ahab said unto him, art thou he that troubleth Israel? பிரியமான மகனே மகளே, எலியாவுக்கு தேவன் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? எலியாவுக்கு தேவன் கொடுத்த முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுமா?
கர்த்தர் தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய பொறுப்பு எலியாவுக்கு கொடுக்கப்படுகிறது. Now later on in the next word, if you see there Ahab is saying that thou and thy father's house. Elijah is saying unto Ahab this. So you should realize one thing, God has given a responsibility to Elijah wherein he has to prove God, Lord, he is the true God. இந்த தேவனை நிரூபிக்கத்தான் 3 வருஷம் மழை வராமல் எலியா தடுத்தார். So to prove Lord God is the God, he ordered and he stopped the rain and the dew. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, When we read 1 Kings chapter 18 verses 21, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, and Elijah came unto all the people and said, நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். How long halt ye between two opinions? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று ஒரு சவால் கொடுக்கிறார். There he is challenging the people, saying that if the Lord be God, follow him, but if Baal, then follow him. ஜனங்கள் ஒரு பதிலும் சொல்ல. There the people did not answer. சில நேரங்களில் நம்ம சில காரியங்களை மக்களுக்கு சொல்லி கேள்வி கேட்கும்போது ஒரு ஆன்சரும் பண்ண மாட்டாங்க. See, when we explain certain things, say certain things unto the people, and if we ask them to answer, they will never answer, not even a word. இந்த 18ஆம் அதிகாரத்தை பார்க்கும்பொழுது எலியா ஒரு பக்கம் தனி மனிதனாக நிற்கிறான், 450 பாகால் தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் தனியாக நிற்கிறார். So when you read further on in this 18th chapter, you can understand that Elijah was a single man standing firm with zeal for God, but to his opponent, his opponent, they were 450 people who were worshippers of Baal. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு ஒரு பொறுப்பை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது உங்களை தனியாக ஆண்டவர் அதை செய்ய வைப்பார். See, when God gives a responsibility to you, God wants you alone to accomplish it. உங்களுக்கு எதிரான தரப்பில் இருக்கிறவர்கள் ஏராளமாக இருக்கலாம். எலியாவுக்கு விரோதமாக 450 பாகால் தீர்க்கதரிசிகள் அங்கே இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. Might be there can be multiple number of people who stand against you, because the Bible says very clearly against Elijah there were 450 prophets of Baal. நம்ம கூட எத்தனை பேர் இருக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்கிறது முக்கியம். The number of people who stand with us, that is not important. Instead, it is very important that Lord God Jesus Christ must be there with you. அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் கூட கர்த்தர் இருந்தால் போதும், தேவன் இருந்தால் போதும், இந்த உலகத்திலே எதையும் சாதித்து காட்டக்கூடிய வல்லமை உனக்கு இருக்கிறது. My beloved sons and daughter, it is enough if God, Lord, be with you, if Lord Jesus Christ be with you, then you can accomplish anything in this world. தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. Because Bible says all things are possible unto God. நீங்களும் நானும் தோற்க பிறந்தவர்கள் அல்ல, ஜெயிக்க பிறந்தவர்கள். உற்சாகமாக இருங்கள். We and I and you, we are not called, we are not born to fail. Instead, we are born to be victorious. So don't be weary. நமக்கு எதிராக நிற்கிற கூட்டங்களை பார்த்து நீங்கள் நானும் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம்மோடு தேவன் இருக்கிறார். Do not fear, do not be afraid seeing the number of opponents you have. Instead, stand strong for God. எலியா தேவனுக்கு தனக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்த பொறுப்பை நிறைவேற்ற வரும் பொழுது 450 பேரை பார்த்து அவன் கலங்கவும் இல்லை, பயப்படவும் இல்லை. When Elijah came forward to accomplish what responsibility God has handed over to him, he did not look at those 450 prophets of Baal, and he did not weary or he did not fear. எலியாவுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனுக்கு பலவிதமான சோதனைகளை கொடுத்த பொழுதும் அவன் சோர்ந்து விடாமல் அவன் தேவன் கொடுத்த தரிசனத்திற்காக உறுதியாக அவன் காத்திருந்தான். When God gave variety of responsibilities to be accomplished by Elijah, he was never tired. He never felt weary because he was standing firm for God. தேவன் உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது பொறுப்பை கொடுத்திருப்பான்னு சொன்னால் நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொறுப்பை கொடுத்தவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாது.
Beloved, if God has entrusted a responsibility to you, then do not be weary, do not be tired, do not be afraid. Instead, understand that the one who handed over this responsibility to you is the Lord God, and He is there with you. இப்போ 2 காளைகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள். அந்த காளையை சந்து சந்தா துண்டிச்சு வைக்கணும் பலிபடத்தில். யார் கடவுளுடைய பெயரை சொல்லி கூப்பிடும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சிக்கிறதோ அவர் தான் உண்மையான தெய்வம் என்று ஒரு போட்டியின் முடிவுக்கு வருகிறது. Here if you read, you can understand that they are selecting or choosing 2 bullocks, and there they're segregating their bullocks to their part, and they're cutting it into pieces and putting it on the wood, but they will not light fire to it. Instead, when they pray, the God which burns all the sacrifices and endures it, they believe that He is the true God. இப்போ 450 பேர் முதல் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அவங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தங்கள் தேவனுடைய பெயரை கூப்பிட்டு சொல்கிறார்கள். ஒரு அற்புதம் நடக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. Now these 450 prophets of Baal, they took a bullock, they dressed it, they laid upon the wood, and they started to call upon the name of Baal from morning even to noon, but there was no answer, nor there was any voice. இப்பொழுது எலியாவுடைய முறை வருகிறது. 12 இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தின் கற்களை வைத்து பலிபடத்தை உண்டாக்கி அதன் காளையை சந்து சந்தாக துண்டித்து வைக்கிறார். Now it was the turn of Elijah. So there he repaired the altar of the Lord that was broken down, and Elijah took 12 stones according to the number of the tribe of the sons of Jacob, that is the Israelites, and he set each for the Israelites' name, and there he made a trench about the altar, and he had a great 2 measure of seeds, and he put upon the woods in order and cut the bullock into pieces and laid him upon the wood. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நீங்கள் பார்த்தா 4 குடம் தண்ணி கொண்டு ஊற்றி சொல்கிறாங்க. அப்படியே 3 தரம் 4 குடம் தண்ணினா என்னாச்சுங்க? முன்னாங்க 12 குடம் தண்ணி அங்கே அந்த காளையின் மேலே ஊற்றுகிறார்கள். If you read in 1 Kings chapter 18 verses 33, there it is said, fill 4 barrels with water and pour it on the burnt sacrifice. And in the like manner, he asked them to do it the second time and the third time, which means 4 barrels 3 times, which means 12 barrels of water. இப்போ எலியா ஒரு முக்கியமான ஜெபத்தை ஏறெடுக்கிறாரே. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36, 37 இந்த 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரியத்தை அவர் குறித்து சொல்லுகிறார். Now Elijah is making a great supplication or a prayer. If you want to read that, you have to read it in that same chapter, that is 1 Kings chapter 18 verses 36 and 37. அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே நான் உம்முடைய ஊழியக்காரன். முதல்ல சொல்றாரு, நான் உம்முடைய ஊழியக்காரன். Here it is written, God of Abraham, Isaac and of Israel, let it be known this day that thou art God in Israel, and that I am thy servant. இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று குறிப்பிடுகிறார். And that I have done all these things at thy word. கர்த்தர் சொன்னதுதான் எலியா செய்தார். So here he is making sure that what God said, the same thing he is accomplishing. நீங்க எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, பிசினஸ்ல கர்த்தர் சொல்லுவதை மட்டும் செய்தால் போதும், அதுதான் ஆசீர்வாதம். So even you, what you have to do is whatever Lord says, that only you should follow and accomplish in your personal life or in your ministry, in your business, whatsoever it might be. கர்த்தர் சொல்லாத காரியத்தை செய்துட்டு ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே இயேசுவே இயேசுவேனா அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. See, if you do something that the Lord has not asked you to do, and after that you call upon Lord saying that oh Lord, oh Jesus Christ, please come and help me, nothing is going to happen. நீங்க கர்த்தர் சொல்லாத காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி கேட்கணும்,
அப்போஸ்தலர் 9:6 படி ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்துங்கன்னு நீங்கள் கேட்கணும். So there you should understand one thing very clearly. You should not do anything that God has not ordered you to do. Instead, as it is written in Apostle chapter 9 verse 6, it is written that, Lord, show me what I should do and I will do accordingly. So you should ask God, and what God says, that only you should follow. நான் நிறைய படிச்சிருக்கேன், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, என்கிட்ட நிறைய செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி உங்கள் மூளை அறிவில் நீங்கள் மனித அறிவில் போனீங்கன்னா, கர்த்தர் சொல்லாத காரியத்தை செஞ்சீங்கன்னா அது எப்பவுமே ப்ராப்ளம் தான். See, if you say, I'm a learned person, I know many things, I have studied many things, I have much money and I know people, so I will do which seems to be right according to my wisdom, my knowledge. Remember, if you are going to do something according to your wisdom, that won't be the will of God and you are going to be in danger. மூன்றாவது சொல்றாரு, என்னை கேட்டருளும் கேட்டருளும் என்று அவன் ஜெபிக்கிறான். He is saying, hear me, O Lord, hear me. 1 ராஜாக்கள் 18:38 சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி. Then if you read in 1 Kings chapter 18 verses 38, it says very clearly, then the fire of the Lord fell and consumed the burnt sacrifice. அந்த அக்கினி எங்கிருந்து வருது? கர்த்தரிடமிருந்து வருது. So from where this fire is coming? It is descending from the Lord. வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து இந்த பலியெல்லாம் பட்சித்து பார்த்த உடனே இந்த ஜனங்கள் எல்லாம் அப்படியே முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை அறிக்கையிட்டார்கள். Now when all the people saw it, they fell on their faces and they said, the Lord is the God, the Lord is the God. இப்போ எலியா ஆண்டவர் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி செஞ்சு முடிச்சிட்டாரு. Now Elijah has accomplished very perfectly the responsibilities endowed to him. கர்மேல் பிள்ளை மலைக்காக ஜெபிக்கிறார், மழைக்காக அவர் ஜெபிக்கிறார். He is going to Carmel and there he is praying for the rain. 7 தடவை ஜெபிச்ச பிற்பாடு அவருடைய ஊழியக்காரன் சொல்லுகிறான், ஒரு உள்ளங்கை அளவு மேகம் சமுதிரத்திலிருந்து எழும்புகிறதுங்கிற. Now after he went on his knees, fell upon his twin and fell upon his face there, after praying 7 times, his servant said, there is a small cloud. இப்போ பாருங்க, இவன் ஆகாப் ராஜாக்கு சொல்றான், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. அல்லேலூயா, hallelujah. There he is saying, I can hear a louder rain's thunder. மழை தடை செய்யபடி சீக்கிரம் நீ ஓடி போயிரு ராஜாவேங்கிறான். Now he is saying that, prepare thy chariot and get thee down, that the rain stop thee not. ஒரு விசுவாச அறிக்கை எடுக்கிறார் எலியா. There Elijah is proclaiming with belief, that is with faith. பாருங்க, 3 வருஷம் மழை வரல இந்த தேசத்தில். இப்போ எலியா ஜெபித்து அவர் பார்த்தது உள்ளங்கை அளவு மேகம். அது சொல்கிறாரு, மழை உன்னை தடை பண்ணக்கூடாது, நீ வந்து சீக்கிரம் ஓடிப்போ ராஜா அப்படிங்கிறான். See, there was almost no rain for about these 3 years. So there Elijah faithfully proclaims that, seeing a small hand-sized little cloud rise from the seaside, he is saying, O king, prepare your chariot and get down, that the rain stop you not. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ கர்த்தருக்காக வைராக்கியமாக உறுதியாக நிற்கும் பொழுது, தேவன் கொடுத்த பொறுப்புகளை நீ நிறைவேற்றும் பொழுது, now my beloved children, when you understand the responsibilities handed over to you by God and do accordingly, உனக்கு பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் உனக்குள் இருக்கிற அந்த விசுவாசமானது பற்றி எரியும் பொழுது மிகப்பெரிய அற்புதங்களை உன்னால் செய்ய முடியும். உனக்காக உன் தேவனும் செய்வார். You might face many problems, many trials and tribulations, yet if your faith burns high, there you can understand the Lord is going to accomplish all your responsibilities. சரி, இப்போ எலியா தன்னுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் வாயால் சொல்ல வச்சுட்டாரு.
ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்பதை நிரூபித்து விட்டார். Now, here Elijah has accomplished all his responsibilities. He made the people of God to bow down on their knees, to fall down, and they proclaimed and worshipped, saying that the Lord is the God, the Lord, He is the God. Now, 19ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, when we read in 1 Kings chapter 19 verse 1, ஆகாப் அவன் மனைவியாக யெசபேலுக்கு இந்த செய்தியை அறிவித்த பொழுது அவள் சொல்லுகிறார், நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த எலியாவை நான் என்ன பண்ணுறேன் பார் என்று ஒரு மிரட்டல் விடுக்கிறார். here you can see that when Ahab told Jezebel all that Elijah had done, and withal how he had slain all the prophet with the sword, now Jezebel is saying, see tomorrow what I am going to do with it. ஒரு சூரை செடிக்கு கீழே போய் படுத்துக்கிறான். படுத்துக்கிட்டு நல்லா தூங்க ஆரம்பிக்கிறான். He has laid down under a juniper tree and he started sleeping. இப்போ கர்த்தருடைய தூதன் சோர்ந்து போன எலியாவை வந்து தட்டி எழுப்புகிறார். Now the angel of God touched him and said, arise and eat. வானத்திலிருந்து அக்கினி இறக்கினி தேவன் என்று நிரூபித்த எலியாவுக்கு சோர்வு வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, அதே போல உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்வுகள் நம்மை தாக்கத்தான் செய்கிறது. See, the same Elijah who prayed, and through faith he brought the fire of the Lord from heaven to quench all those things, to devour all those burnt offerings. There you can understand even that Elijah is facing tiredness. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் 2 முறை வந்து தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுக்கிறார். If you read further on, there you can understand that the angel of the Lord, he again for the second time he touched and asked him to arise and eat. அவன் சொல்லுகிறான், எலியா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், இங்கே உனக்கு என்ன காரியம் என்று அவன் சோர்ந்து போனவனை தேவதூதன் தட்டி எழுப்புகிறான். Now there the angel of God, he is touching and waking Elijah, saying that, oh Elijah, your journey is too great, why are you here? இப்போ எலியா அந்த போஜன மனத்தினாலே நான் ஸ்டாப்பாக 40 நாள் நடந்து ஓரேப் என்கிற மலையிலே போய் சேர்க்கிறான். So by the angel, as he was asked to arise and eat, he started eating, he ate, completed, and he, with the power of that angel who has touched and given him food, with that food he is walking for about 40 nights. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, நீ சோர்ந்து போனாயோ, தேவன் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாமல் தவித்து போனாயோ, அதை நிறைவேற்றின பிறகு உனக்கு வருகிற பிரச்சனையில் உபத்திரவத்திலே சோர்ந்து போனாயோ, my beloved sons and daughters, maybe you have been worried, maybe you are tired because of the responsibilities that were handed over to you, or after accomplishing the responsibilities you face tiresomeness. Remember, நீ சோர்ந்து போக தேவன் விரும்பவில்லை. இதோ உன்னை தட்டி எழுப்புகிறார். God does not want you to be a tired person. Now he has sent his angel to touch, arise and to eat. உன்னுடைய சோர்வுகளை தேவன் இப்பொழுது மாற்ற விரும்புகிறார். Now the Lord wants you to come out of your tiredness. எழுந்திருந்து புதுபலன் அடைந்து தேவன் கொடுத்த பொறுப்புகளிலே கடந்து வா மகனே, கடந்து வா மகளே. Arise, acquire a new strength and start accomplishing the responsibilities handed over to you by God, my beloved sons and daughters. நீ சோர்ந்து போய் முடங்கி கிடந்த நாட்கள் போதும். It is enough that you were weary, you were tired and you went in. அன்பு மகனே, மகளே, நீ சோர்ந்து போகாதே. உனக்கு உதவி செய்ய தேவன் இன்னும் ஏராளமான மக்களை வைத்திருக்கிறார். My beloved sons and daughters, do not be weary, do not be tired. God has kept many other people for you. உன்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். God wants to bless your ministry. உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். God wants to bless your family. உன்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். God wants to bless your business. நீ வேலை செய்கிற ஸ்தலத்தில் உன்னை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார். God wants to lift you on high in the place where you were working. சோர்வுகளை தூக்கி தூர எறிந்து விடு. Remove, throw all your tiredness away. கர்த்தரை நம்பி எழும்பி பிரகாசி. Believe on the Lord, arise and shine. உனக்கு உதவி செய்ய ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. There is one who is ready to help you and he is Lord Jesus Christ. உனக்கு தேவன் கொடுத்த பொறுப்புகளில் முன்னேறி செல் மகனே, முன்னேறி செல் மகளே. My beloved son, my beloved daughter, walk ahead, move ahead in all the responsibilities given to you. நடந்தது எல்லாம் மறந்து விடு. Forget everything that has happened in the past. இதோ தேவன் உனக்கு உதவி செய்ய புதுபலத்துடன் நிரப்பும் அருகிலே காத்திருக்கிறார். Behold, the Lord is standing next to you to fill you with a new strength. எழும்பி பிரகாசி, கடந்து வா கர்த்தருக்கென்று. Arise and
shine come to accomplish the இதோ responsibility. தேவ பலன் இப்பொழுது உன்னை நிரப்பப் போகிறது. Behold, the strength of God is உன் going to fill சோர்வுகள் you. மாறுகிறது, All your weariness உன் are moving பலவீனங்கள் away. மாறுகிறது, All your weaknesses உன் are moving வியாதிகள் away. மாறுகிறது. All your sicknesses are being removed. உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். Now I am going to pray for you. கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Beloved and merciful Father, we thank you for this beautiful வார்த்தையை time. கேட்ட உம்முடைய பிள்ளைகளுடைய சோர்வுகளை இப்பொழுது மாற்றி போடுவீராக. Oh Lord, change all the tiredness to the people who have listened to this word right அவர்கள் now. கொடுத்த பொறுப்புகளிலே அவர்கள் கடந்து செல்லும்படி உதவி செய்வீராக. Oh Lord, give them, help them, and give them the grace so that they might walk and accomplish all the responsibilities that you have bestowed on them. உம்முடைய புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய நடத்தல் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. Let your new power, new anointing, new leading come upon them. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல In the பிதாவே. name of Jesus we ask. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. ஆமென். Amen. வா என்று உம்மை அழைத்து விட்டால் ஆறுதல் தரும் தேவனே, என் கண்ணீரை கண்டு காரம் நீட்டி துடைத்து மார்பில் அணைப்பவரே.